வாங்க. இந்த பலிபீடம்னா என்ன, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இங்க பலி செலுத்துறாங்களா? தெரியாது. என்ன எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியாதுங்க. ஐ மீன், தெரியாதுன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வரேன். எந்த கோயில் இப்ப பலி செலுத்துறது இல்ல, ஏன் தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, பக்த கோடிகள்னு சொல்றீங்களே, அதுல மொத்த கோடிகளுக்கும் தெரியாது. ஏங்க, எங்க ஊர்ல எல்லாம் நான் பலி செலுத்துறத பாத்திருக்கேங்க. எந்த கோயில்லன்னு சொல்லுங்க. குலதெய்வ கோயில்ல. எஸ், காளி கோயில்ல, தெய்வ கோயில்ல தான் பலி செலுத்துவாங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தெய்வம் வேற, கடவுள் வேற. கடவுள்னா முழுமுதற் கடவுள், அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல்னு சொல்வாங்க இல்லையா? சிவன், விஷ்ணு, பிள்ளையார், முருகன், ஐயப்பன் இந்த கோயில் எல்லாம் பலி செலுத்த மாட்டாங்க. அதான் ஏன்? ஏன்னா பலி நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வேதம் சொன்னதுதான். தைத்திரிய உபநிடதம் சொல்லுது, சர்வ பாப பரிஹாரோ ரக்த புரோக்ஷனா மாவசியம் தத் ரக்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் பெற ரத்தம் சிந்துதல் அவசியம். அந்த ரத்தம் பரமாத்மாவான கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். அததான் எங்க பைபிள் சொல்லுது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்னால நிறைவேறின பலி.